என் மண்டைக்குள்ள ஒரு கேள்வி உறுத்தினே இருக்கு. அது உங்ககிட்ட கேட்டே ஆகணும். அது என்னன்னா, என் வண்டியில நான் பேசஞ்சரா போகும்போது செம்ம டர்ரா இருக்கு, பயமா இருக்கு, பீதியா இருக்கு. இதுவே வேற வண்டியில போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்ல, ஸ்மூத்தா போது, வைப் பண்ணிட்டு ஜாலியா போவேன். இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்ல உங்க எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டு போங்க. பேக் டு டுடே. இன்னைக்கு ஒரு சண்டே. அப்புறம் நம்ம மினி கட்ல இன்னைக்கு டே 20. முதல் வேலையா சிக்கன் கடைக்கு கிளம்பிட்டேன். ஆனா சிக்கன் எனக்கு இல்ல, இவருக்கு. இந்த ஆளுக்கு இதே வேலை தான். சண்டே ஆனா போதும் நம்மள ஹைஜாக் பண்ணிடுவாரு. அப்புறம் இவர் வீட்டுக்கு போயிட்டு இவரோட கல்யாண போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. போட்டோல எத்தனை பேர் இருந்தாலும் என்ன மட்டும் வளைச்சு போட்டோ பிடிச்சு வச்சுப்பேன். வழக்கமா நம்ம மொடாக்குடி பெட்ரோல் இல்லாம நம்மள ஒண்டியே நடு ரோட்ல அம்போன்னு விட்டுருவான். ஆனா இன்னைக்கு பேக்கப்புக்கு ஆள் இருக்கு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, செம்ம பசி. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த டயட் கோக்கு. சாப்பிடாததுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? தோ இந்த பிரியாணி தான். என்னதான் ஃப்ரெண்ட் வீடா இருந்தாலும் தமா துண்டு ரைஸ் நிறைய பீஸ் இது இருந்தாதான் சாப்பிடும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த வேலை அதை கரைக்கணும் இல்லையா? அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இன்டென்ஸான பேட்மிண்டன் தான். அப்புறம் நம்ம வீடியோஸ் கீழே டயட் முக்கியம் பிகில அப்படின்னு ஓயாம கமெண்ட் போடுற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்னால குக் பண்ண முடியாததுக்கு பல காரணம் இருக்கு. அதை எதையும் சொல்லி அதுல இருந்து தப்பிக்க பார்க்கல. என்னால முடிஞ்ச அளவுக்கு புரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஒரு பெரிய கேலரி டெபிசிட்டையும் கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம மினி கட் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அடுத்து வர போற 10 நாள் செம டஃபா இருக்கும். நான் டிசிப்ளினா இருக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ற விதமா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.